அப்ப செவ்வாய் ராகு என்பது பெண்களை மட்டும் நம்ம பார்த்தோம். அப்ப செவ்வாய் ராகு ஆண்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? செவ்வாய் ராகு கோபத்தின் உச்சம். ஒரு வினாடியில அப்படின்னா கோபம் வரும். ஒரு வினாடியில கோபம் வரும். கோபமாக வேகமாக வண்டி ஓட்டக்கூடாது. கோபமாக வேகமாக பேசுவது, கட் அண்ட் ரைட் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பது, இதெல்லாம் ஆண்களுக்கு வரும். கட் அண்ட் ரைட். ஆமா, எண்ணங்களிலும் வாழ்க்கை நடத்தும். நல்ல கவனிகள். இப்ப எனக்கு செவ்வாய் ராகு இருக்கு. நான் ஒன்று நினைப்பேன், வாயிலே சொல்லியிருக்க மாட்டேன், எக்ஸ்போஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். என் மனைவிட்ட சொன்ன மாதிரி நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னென்ன கொடுக்கல, என்ன சொன்னீங்க அப்போ நான் தான் கூட இப்போ தானேங்க சொல்கிறீங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஒரு கோபம், நொடுக்குன்னு கோபம், ஃபுல் பவர் ஃபுல் பாஸ்ட் அந்த மாதிரி வரும். அப்போ கட் அண்ட் ரைட் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பது. இவ்வளவு இருந்தாலும் தன் குடும்பத்திற்கு தியாகம் செய்யக்கூடியவர்கள், இவங்ககிட்ட இவ்வளவு மைனஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள். அவங்கள நீங்க கொஞ்சித்தான் ஆகணும், அவங்கள நீங்க வாழ்த்தணும். நான் என்ன சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சுக்கலையே, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நான் கோபமா தானே பேசுறேன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நொந்துக்குவாங்க. தனிமையில போய் உட்காந்து அழுவாங்க. நல்லா கவனிக்கணும், தனிமையில போய் உட்காந்து அழுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள்னு சொல்லிட்டேன். இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது கண்டிப்பா இந்த வேலையை செய்யும். இப்ப பாருங்க, கோபத்தில் இவர்கள் வார்த்தை சாபமாக மாறும். கோபத்தில் இவர்கள் வார்த்தை சாபமாக மாறும். எழுதிக்கிங்க. அப்ப நீங்கெல்லாம் என்ன கதிக்கு ஆளாக போறீங்களோ என்று பேசிக்கிட்டே இருப்பான். நான் சொல்றதே கேட்கல, நீங்களாம் என்ன கதிக்கு ஆளாக போறீங்களோ அப்படின்னு வார்த்தையை விட்டுருவான், பட்டக்குன்னு விட்டுருவான். பொண்டாட்டியாவது பிள்ளையாவது குட்டியாவது யாருன்னு பார்க்காது. அதுக்கு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமருவான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமருவான். கோபம் அறிவின் சத்துரு. பொறுமையாக இருப்பவர்களுக்கு சக்தி அதிகம். அப்ப இவங்க என்ன செய்யணும்? இதை போக்கணும்னா என்ன வழி? தியானம், யோகம், தவம் என்று போய் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சாந்தமாய் அமைதியாய் தியாகமாய் வாழ்ந்தால் வாழ்வு சிறப்பு. யாருக்கு செவ்வாய் ராகு செவ்வாய் கேது தொடர்பு? லக்னத்தோடு. லக்னத்தில் இருந்தால் அந்த கரெக்டாக வாக்குஸ்தானம் பேசும்போது தொடர்பு இருக்கு. அப்போ நீங்கள் 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பேச்சை குறைக்கணும். 5ஆம் இடத்துல இருந்தால் உங்களுடைய அறிவு, புத்தி, ஞானம், பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளில் நீங்கள் வெண்ணெய் திரண்டு வர நேரம் தாலி உடஞ்ச கதையாக பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒரு தொழில் செஞ்சுருக்க மாட்டேங்க, 5 தொழில் செய்வீங்க. ஒரு தொழிலில் ஓகோன்னு மேலே வந்து தூக்கி எரிஞ்சிட்டு மறுபடியும் வேற தொழில் வருவீங்க. அதில் ஸ்கில்டான பிறகு தூக்கி எரிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்க. உன்னால இது முடியாதுன்னு எவனா சொன்னானா, செஞ்சு காட்டுறடான்னு செஞ்சு பண்ணி அப்படியே லட்சியத்தோடு செஞ்சிடும். இவர்களுக்கு மல்டி பர்சனாலிட்டி உண்டு. பன்முக தொடர்பு அதெல்லாம் அவங்கள்ட்ட ஈஸியாக வரும். அப்போ இவங்க பேச்சை குறைக்கணும், யாரையும் சபிக்கக்கூடாது. இவங்க சபிச்சிருவாங்க. உங்க வார்த்தையே சபிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா, அது பழிச்சிடும். செவ்வாய் பலமாய் இருந்தால் வாக்கு பலிதம் உண்டு. அப்போ நிதான அமைதியாய் இருக்கணும். எல்லா உறவுகளையும் காயப்படுத்தி விட்டோம். அவங்களுக்கு முன்னால் போய் எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் திட்டிப்பிடுவேன், வஞ்சிருவேன், அவங்களுக்கு போய் எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு பொண்ணையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கேரக்டர். செவ்வாய் கேது அப்படின்னா என்ன ஆகும்? ஆஞ்சநேயர் வழிபாடு. கூட்டத்தில் யாரோ கருப்பு சட்டை போட்டவங்க இருக்காங்க போல இருக்கு. செவ்வாய் கேது ஆஞ்சநேயர்
செவ்வாய் ராகு நரசிம்மர். செவ்வாய் ராகு நரசிம்மர். செவ்வாய்க்கிழமை வணங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமக்கல் நரசிம்மர் வழிபாடு, அந்த குகைக்குள்ள இருப்பார், அதை பார்க்கணும். நாமக்கல் நரசிம்மர். நரசிம்மருக்கு கோபுரம் இல்லை, அவர் எதிரில் திறந்த வழியில் அனுமார் இருக்கார். அப்போ அமைதி தான் பரிகாரம், அமைதி தான், நிதானம் தான் பரிகாரம். எப்படி எப்படி இருக்குமா? சூப்பரா? ரைட். அப்புறம் அந்த நரசிம்மருடைய ஸ்லோகத்தை சொல்லலாம். நரசிம்மருடைய ஸ்லோகத்தை சொல்லலாம். உக்ரம் வீரம் ஜுவலந்தம் அப்படின்னு நரசிம்மருடைய ஸ்லோகத்தை சொல்லலாம். அது 21 முறை நரசிம்ம மந்திரத்தை டெய்லி சொன்னால் நெய்தீபம் ஏற்றலாம். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. செவ்வாய் ராகு முதல் பரிகாரம் கோபத்தை விடுவது. செவ்வாய் ராகு வந்து வீட்டில் காம்பவுண்டு பிரச்சனை இருக்கும், சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கும், பாத்ரூம், எலக்ட்ரிக்கல், கேட்டு, என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு போராட்டமாக தான் இருக்குது. செவ்வாய் ராகுக்கு என்ன இருக்கும்? பாத்ரூம் பிரச்சனை இருக்கும், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், கேட்டு பிரச்சனை இருக்கும், என்ட்ரன்ஸில் பிரச்சனை இருக்கும். செவ்வாய் ராகு இருக்கா 25% வாஸ்து தோஷத்தோடு தான் வாழ முடியும், இல்லை என்றால் வாழ விடாது. வாஸ்து தோஷம் உண்டு. வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கில் உண்டு. வடகிழக்கை நல்ல முறையில் வைத்து கொண்டால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் குடியேறும். ஏனென்றால் 8 திக்குகளில் அது குரு. வடகிழக்கு நல்லா இருந்தால் உங்கள் குழந்தை புகழோடு வாழும், உங்கள் குழந்தை புகழோடு வாழும். அப்போ குடும்ப தலைவருக்கு வருமானம் நன்றாக இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட்டு அடமானத்துக்கு போகாது. வடகிழக்கு மட்டும் நல்லா இல்லை என்றால் கடன் வாங்குவது, வட்டி கட்டுவது, கடன் வாங்குவது, வட்டி கட்டுவது, பத்திரம் டாக்குமெண்ட் அடமானம் போவது, அப்போ குழந்தைகளுக்கு பிரச்சனை வருவது, பொருளாதார நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, பணத்தை கொடுத்து ஏமாந்தேன்னு சொல்லுவது எல்லாமே கிரகங்கள் தான். எதிர்த்த வீட்டிலேருந்து டார்ச்சர் வரும், எதிர்த்த வீட்டிலேருந்து டார்ச்சர் வரும். செவ்வாய் ராகு எதிர்த்த வீட்டிலிருந்து டார்ச்சர் வரும். இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.